காஞ்சிபுரம் போனாலே எல்லோரும் வரதராஜ பெருமாள் கோயில் போவாங்க. அதை பார்த்துட்டு நரசிம்மர் தரிசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த சிங்கப்பெருமாள் அழகிய சிங்கப்பெருமாள் திருவல்லிக்கைக்கு வரலாம். நமக்கு ஏதாவது ஒரு தீய சக்திகளோ கண் திருஷ்டி உடம்பு சரியில்லாமல் போகுது அந்த மாதிரி இருந்தால் கட்டாயமாக நம்ம போக வேண்டிய கோயில் என்னன்னா, நம்ம தீய சக்தி எதுவுமே அண்டாது நம்ம நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும்னா நரசிம்மரை தான் வேண்டணும். அதனால் நரசிம்மரை ரொம்ப பிடிச்சவங்க நான் கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு பார்த்தே தீரணும்னா நிச்சயமாக இந்த கோயில் பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்சதுமே ஆண்டாள் லெஃப்டில் இருந்தாங்க. இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, நரசிம்மர் ஆசையாக உட்காந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி படி பார்த்தா இதான் என்ட்ரன்ஸு. அதிலிருந்து அப்படியே சுற்றி அந்த ஆண்டாளை சுற்றி அப்படியே வந்தேன். ஹிஸ்ட்ரி படி பார்த்தா ஒரு ஆசையாக அப்படியே உட்காந்துட்டாராம் அந்த இடத்துல. எப்படின்னா ஒரு வானத்துலேருந்து இறங்கி வந்ததுமே வர வழியில் இருக்க அரக்கர்களெல்லாம் அழிச்சிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காரணும்னு ஆசைப்பட்டு உட்கார்ந்த இடம் அதுதான் திருவல்லிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. அவரே உட்காந்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஆண்டாள் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த சக்கரத்தாழ்வார் இருந்தார் பார்த்துக்கோங்க. அப்படியே சுற்றி வந்தால் ஜஸ்ட்டு சின்ன கோயில் தான், பெரிய கோயில்னால இல்லை. அப்படியே சுற்றி வந்தால் நரசிம்மர் சன்னதி, அவ்வளோதான். செடி மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி பூச்செடிகள் சின்ன கேப் மாதிரி கார்டன் மாதிரி வச்சு அந்த சாமிக்குரிய பூச்செடிகளை மட்டும் வளர்க்குறாங்க. செடி கொடிகள் பார்த்திங்கன்னா சூப்பர் மெயின்டெனன்ஸ், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கட் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக 2-3 வாட்டி நிறையா வாட்டி போயிட்டேன், 4-5 வாட்டிக்கு மேலே போயிட்டேன். பட் அதே மாதிரி தான் கிளென்லினஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வேதாந்த தேசிகன் சுவாமிகள் நம்மளுக்கே தெரியும், அவர் பாடிய காமாட்சி அஷ்டகம் இந்த கோயிலில் தான். இந்த கோயில் கோபுரத்தை பார்த்துக்கோங்க, இன்னமும் பழமை மாறாமல் அழகாக அப்படியே இருக்குது. பார்த்தாலே நல்லா பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்காங்க போனாலே. வேதாந்த தேசிகன் சுவாமிகள் பெருமாளோட மணியோட அவதாரம்னு சொல்கிறாங்க. அவர் இங்கே வந்ததுமே இந்த அழகிய சிங்கப்பெருமாளை பார்த்துட்டு அவர் பாடிய பாடலாம் காமாட்சி அஷ்டகம்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டு பார்த்திங்கன்னா 8 சாப்டர் இருக்கும், 8 ஸ்லோக வரிகள் இருக்கும். அது எப்படி அழகிய சிங்கப்பெருமாள் பேர் பெற்றிருப்பாருங்க. பார்த்தாலும் அழகாக க்யூட்டாக நல்ல சிங்கக்குட்டி மாதிரி இருந்திருப்பார் போல். பார்த்ததுமே மயங்கி நின்று அவ்வளோ அழகாக பாடியிருக்காரு. யூஸ்வலாக நம்ம எல்லாருமே வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு அப்படி தான் யூஸ்வலாக போவாங்க. கட்டாயமாக அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது நரசிம்மர் கோயில் போகணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா எந்த நோய் நொடிகள் தீய சக்திகள் எதுவுமே நம்மளை அண்டாது. அதனால் காஞ்சிபுரம் போனீங்கன்னா சின்ன கோயில் தானே அப்படின்னு மிஸ் பண்ணிடாதீங்க, கட்டாயமாக போய் பாருங்கள். அப்புறம் வெளியே வந்ததுமே பெருமாளை பார்த்துட்டு வெளியே வந்ததுமே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த குட்டி குட்டி உற்சவமூர்த்திகள் ஆழ்வார்கள் எல்லாமே அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே காமிக்கிறேன். அப்புறம் லெஃப்ட் போனதுமே தாயார், அவ்வளோதான். சின்ன கோயில் தாங்க, ரொம்ப பெரிய கோயிலெலாம் கிடையாது. அப்புறம் வெளியே வந்ததுமே கோயிலோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இந்த ஆஞ்சநேயரும் இந்த தீர்த்தமும் வந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த 6 வருஷமாக பார்க்குறேன், தூரும் வரல, ஒன்றும் இல்லை, தண்ணியும் இல்லைங்க. அதனால் அது ஒரு மெயின்டெனன்ஸே எல்லாம் அழுக்காக தான் இருக்குது. அப்புறம் வேதாந்த தேசிகன் சுவாமிகள் பெருமாளோடைய அவதாரம் மாதிரி தான். அதனால் அவரை வணங்கணும் ஆசைப்பட்டால் இந்த கோயில் போகலாம். நெகட்டிவ் வைப்ஸ் எதுவுமே நம்ம அண்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வரவங்க நிச்சயமாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு போங்க.